ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஜஸ்வந்த். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு சின்ன ஊருக்கா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க எவ்வளோ கடின உழைப்பால் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க உருவாக்கி, அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அவங்க அது மட்டும் இல்லை, அவங்க எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருப்பாங்க. அவங்க நேம் தான் பேட்ரிஷியா நாராயணன். பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, இவனடா இவ்வளோ பில்டப் பண்ணுறான், இவங்க யாருன்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த கதையில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஏன்னா 10 நிமிஷமாக இந்த வீடியோ எழுது தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஏன்னா எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கிறவங்கள பற்றி நான் பேச ரொம்ப சந்தோஷம் பண்ணுறேன். பேட்ரிஷியா நாராயணன் பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் அவங்க ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஒரு தடையாச்சு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்போம். ஆனால் போகலன்னா இனிமேல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யார் இந்த பேட்ரிஷியா நாராயணன்? ஸோ என்னடா இவன் நேம் மட்டும் சொல்கிறான், கதையை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? கதைக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அவங்க பார்த்திங்கன்னா நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் இருக்கிறவங்க. அவங்க அப்பா அம்மா பார்த்திங்கன்னா இப்போ 2 பேரும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க. அவங்க பார்த்திங்கன்னா டீனேஜில் இருக்க பேர் நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சென்னையில் குயின்ஸ் மேரிஸ் காலேஜில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நாராயணன் ஒருத்தர் அவங்களுக்கு பழக்கமானாங்க. நாராயணன் ஒரு இந்து ஃபேமிலியில் பிராமினாக இருக்கிறவர். அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த காலத்தில் அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு காதல் உருவாகுது. அவங்க 2 பேரும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணமான கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அதிகம் பிரச்சனை வந்துச்சு. எதனால் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். இதனால் 2 பேருக்கும் ரொம்ப சண்டை போட்டாங்க. அதனால் பேட்ரிஷியா வாழ்க்கை ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இவங்க ஹஸ்பண்டை விட்டு அவங்க குழந்தையும் அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்ட பேர் அவங்க வெளியே வேலைக்கு தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஏன்னா அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிக்கலை. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேறு எங்கேயும் வேலை கிடைக்கனால அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு சமையல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க பார்த்திங்கன்னா ஊர்க்கா பிஸ்னஸையும் ஜாம் பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பேர் நல்லா தான் இருந்துச்சு. அவங்க அந்த பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு ஒரு கனவோட இதோட பிஸ்னஸை இன்னும் மேலே தான் கொண்டுட்டு போக அவங்க 1982 அவங்க மெரினா பீச்சில் கடை போடுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா தள்ளு வண்டியில் பிஸ்னஸ் பண்ணாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டீ, காஃபி, பஜ்ஜி, போண்டா வெரைட்டியாக பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க 5 ரூபாய்க்கு தான் அவங்க அந்த முதல் சம்பாதிச்சாங்க. அப்போது அவங்க கடையில் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வந்ததுனால அவங்க 100 ரூபா சம்பாதிச்ச ப்ராஃபிட்டை 1000 ஆக்கினாங்க. அந்த 1000 ரூபாவும் சும்மா அவங்க உழைச்சி சம்பாதிச்சது. அவங்க வெரைட்டியாக சம்பாதிக்கிறால அவங்க கடைக்கு அதிக பேர் வந்தாங்க. அதிக பேர் வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லாவும் சமைச்சது அவங்கள எல்லோரும் பாராட்டிட்டும் நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்லிட்டும் போயிருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அதுமாதிரி நல்ல ஃபேமஸ், அவங்க கடை நல்ல ஃபேமஸ் ஆனால அவங்க கடைக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்க யாருன்னா குடிசை மாற்றுவ தலைவர். அவர் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் போகும்போது அவர் அந்த கடையை பார்த்து, என்னடா இந்த கடையில் கூட்டமாக இருக்குது, நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவரும் போய் ஒரு பஜ்ஜி, போண்டா, டீலாம் வாங்கி ட்ரை பண்ணுறாரு. ட்ரை மட்டும் பண்ணது இல்லாமல் அவர் நல்லா இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லி அவர் கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ்லேயே அவங்களுக்கு ஒரு கேட்ரிங் வச்சு கொடுத்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்காக இருந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருந்தவர் தான் அவர் அந்த மாதிரி பண்ணால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா அதோடு விடாமல் ஒரு ஆஃபீஸாக ஏறி போய் நாங்கள் கேட்ரிங் பண்ணுறோன்னு அவங்க எல்லா ஆஃபீஸ்லேயும் போய் கேட்டாங்க. அப்போது அவங்களுக்கு சில ஆஃபீஸில் ஒத்துக்கலானோ அவங்கள அதிக ஆஃபீஸில் அப்பாயிண்ட் பண்ணாங்க.
அதனால் பார்த்திங்கன்னா அவங்களோட கேண்டரிங் பிஸ்னஸ் நல்லாவே போச்சு. அவங்க இதோடு நிற்காமல் அவங்க நல்லா பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்க. அப்போது தான் அவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்துச்சு. அது என்ன சிக்கல்னால் அது சொல்ல முடியாத சிக்கல். அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஒரு சிக்கலை அவங்க எப்படி வெளில வந்தாங்க எதுன்னு தெரியுமா? அவங்க என்ன சிக்கலை தாண்டி வந்தாங்கன்னா, அவங்க மகள் அர்ச்சனப்பாக்கம் பகுதியில் பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஒரு விபத்தை சந்திக்கிறாங்க. அந்த விபத்து எப்போன்னா அவங்க காரில் போகும்போது அவங்களுக்கு விபத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க விபத்தான அந்த நொடியே அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பேட்ரிஷியா அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பிஸ்னஸை அவங்க பையன்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்துட்டாங்க. ஓய்வு எடுத்துன்னு மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா மறுபடியும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்னு திருப்பி வராங்க. வரவங்க மட்டும் இல்லாமல் அவங்க அதே அர்ச்சனப்பாக்கம் பகுதியில் அவங்க 2 பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் இறந்த அந்த ஏரியாவில் அவங்க எப்படி இறந்தாங்கன்னா, அவங்க 2 பேரும் ஒரு ஆம்புலன்ஸ் இல்லாதனால அவங்க அங்கேயே இறந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் இல்லாத காரணத்தால் அவங்க 2 பேரும் இறந்தனால அவங்க அர்ச்சனப்பாக்கம் அவங்க பொண்ணு பேர்லேயே ஒரு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஹோட்டல் பேர் தான் சந்தீபா ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணும் அவருடைய ஹஸ்பண்டும் எங்கே இறந்தாங்களோ அதே இடத்துல அவங்க ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டும் அவங்க பொண்ணும் இல்லை அவங்களோட பொண்ணோட ஹஸ்பண்டும் அவங்களோட பொண்ணும் எங்கே இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு எதனால் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கிடைக்காதனால. இதனால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அதே ஏரியாவில் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் உருவாக்குறாங்க. இது கேட்க எப்படி இருக்குது? ஒரு உமன் அவங்க பொண்ணு இறந்ததுனால சரி மற்றவங்க யாரும் இறந்துடக்கூடாது சொல்லிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எவ்வளோ நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸும் நல்லா டெவலப் ஆகுது. அவங்க எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 5 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம் மேலே சம்பாதிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னும் மேலே போயிட்டு தான் இருக்காங்க. இப்போது இவங்க பிஸ்னஸில் 200க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கடின உழைப்பால் எவ்வளோ தூரம் மேல் வரணுமோ அவ்வளோ தூரம் மேல் வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க பிஸ்னஸை வளர்க்குறதுல அவங்க நல்லா இருந்தாலும் அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. அதுபோல் தான் அவங்க ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு போனார். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க. இதுவே அவங்களுக்கு ரொம்ப டிமோட்டிவேட். பட் அவங்க எதையும் கண்டுக்காமல் அவங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுலையும் அவங்க வாழ்க்கையை இன்னும் மேலே கொண்டுட்டு போகிறதுலையும் இருக்காங்க. இந்த மோட்டிவேட்டட் ஸ்பீச்சில் பார்த்திங்கன்னா இவங்ககிட்டேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நெவர் கிவ் ஹோப். அது நல்லா கற்றுக்கிட்டேன். இது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அவார்டையும் வாங்கினாங்க. அந்த அவார்டு என்னதுன்னா, பேட்ரிஷியாவுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்கன்னு. அது எதுக்குன்னா அவங்களோட விடாமுயற்சிக்காக அவங்களுக்கு இந்தியா வர்த்தக தொழில் துறை கூட்டமைப்பு FICCI 2010 அவங்களுக்கு சிறந்த பெண் தொழில் முதல்வர் விருது வழங்கிச்சு. இந்த விருதால் அவங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு மோட்டிவேட் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸை இன்னும் வளர்க்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க ஹோட்டலும் சரி, அவங்க ஆரம்பித்த ஆம்புலன்ஸ் சர்வீஸும் சரி, இன்னும் அவங்க சர்வீஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும். இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் அவங்க அந்த பிஸ்னஸ் தொழிலை விடலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மோட்டிவேஷன் எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் இவங்கள்கிட்டருந்து கிடச்சிருக்குன்னு நானும் நம்புகிறேன்.
இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிறேன். ரேக்ஸ் டு ரிச்சஸ் இந்த வீடியோவில் நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதுதான் உங்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன். நல்ல முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க. ஓகே கைஸ், பாய், see you soon.